ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பண்ணதுனால ஓட்டு ஆயிடுச்சு. அதுதான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்ல. பிளாஸ்க்கு ஏத்த மாதிரி டைட்ஸ் ஏத்த மாதிரி நல்லா பிளாஸ்டா இருந்துச்சு. எல்லாரோட அவங்க கொடுத்த கதை பார்த்துட்டு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது இந்த படத்தை பார்க்கறதுனால நிறைய பேர் கத்துக்கலாம். எனக்கு வந்து இன்ட்ரோல் சீக்வென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஸ் அர்ஜுன் சார் பிளஸ் அபிராமி மேம் ஆக்டிங் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு புது அனுபவமா இருக்கு. லாஸ்ட் படம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க உண்மையாலுமே. அண்ட் பாத்தீங்கன்னா அர்ஜுன் சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. மெயினா ஃபைட் நல்லா பண்ணிருக்காங்க. அதான் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த பார்வெல்லாம் வந்து சைடுல பார்க்க வைக்கிறதுல ஒரு ஆக்ஷன் மூவி. நம்ம அர்ஜுன் படம், சரத்குமார், விஜயகாந்த் சார்லாம் படம் எப்படி இருக்குமோ அந்த கண் ஆக்ஷன் அப்படி பண்ணிக்காங்க. ஆக்ஷன் லவர் உங்களுக்கு வந்து வயலண்ட் மூவி பிடிக்குன்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஸ்டன்ஸ் ஒரு 7-8 ஸ்டன்ஸ் இருக்கு. ஸ்டன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது இந்த படத்தை பார்க்கறதுனால நிறைய பேர் கத்துக்கலாம். நிறைய மெயின் வந்து அர்ஜுன் சார் ஆக்டிங், பிரீத்தி முகுந்தன் எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. மெயின் ஆக்ஷன் தான் அங்க படத்திலே. சோ படம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஆக்ஷன் அந்த சீன்ல பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டா இருந்துச்சா? ஆமா, இந்த படத்துக்கு வந்து பார்த்தனால தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு. பொதுவா லவ் மூவிஸ் அப்புறம் காமெடி மூவிஸ் தான் பார்ப்போம். இந்த மூவிஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்ல சூப்பரா கொடுத்தாங்க. அர்ஜுன் சார் அவரே எப்படி பண்ணிருக்காரு? அவங்களும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாமே அபிராமி அவங்க ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் அவங்க சொல்லவே தேவையில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பரா பண்ணிருந்தாங்க. படத்தை வில்லன் சீக்வென்ஸ்ல எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். இந்த ஓவர் வயலன்ஸ் அதனால பார்க்கலாம். இல்ல அப்படியெல்லாம் ஓகே. ஃபேமிலியா பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் அவங்க படம்லாம் டைரக்ட் பண்ணாங்க. வன்முறை நிறைய இருக்கும். இல்ல யூஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நல்லா வன்முறை காட்சி நிறையவே இருக்கு. படத்துல நான் என்ன நினைச்சேன், ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஆஸ் யூசுவல் காமனான படம் தான் நினைச்சேன். பட் பிளாஸ்க்கு ஏத்த மாதிரி டைட்ஸ் ஏத்த மாதிரி நல்லா பிளாஸ்டா இருந்துச்சு. எல்லாரோட அவங்க கொடுத்த கதை பார்த்துட்டு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் அவங்க ஃபைட் சீக்வென்ஸ் அவங்க ஃபைட் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறையவே. பிரீத்தி முகுந்தன் ஆகட்டும், அபிராமி கேரக்டர் ஆஸ் யூசுவல் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அர்ஜுனுக்கு கம்பேக் ஆன ஒரு மூவியா இருக்கு. பிளஸ் இந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல தாண்டி மத்த படத்துல என்ன ஒரு நல்லா இருக்கு? கான்செப்ட் என்னன்னா ஒயிட் மணியை பிளாக் மணியா ஆக்குறதா கான்செப்ட். அதாவது வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அவங்களோட பொண்ணை வந்துட்டு நல்லா விழிப்புணர்வா வளர்க்கணும். அதுதான் அவங்களோட கான்செப்ட். கேர்ள்ஸ் நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்தாங்க. படத்துல மியூசிக்கா ரவி பாஸ்கர் அவங்க வந்துட்டு மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் வந்துட்டு ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், லாக் எதுவுமே கிடையாது. சுபாஷ் கேராஜ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியான பாக்குறோம். இல்ல வயலன்ஸ் அதிகமா இருக்கு? வயலன்ஸ் அதிகமா தான் இருக்கு. பட் ஆனா ஃபேமிலியா பாக்குறோம். படம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சில வேர்ட்ஸ் மியூட் பண்ணிருக்காங்க ஸோ சென்சார்ல. மற்றபடி ஆக்ஷன் சீன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், யுவர் ஆக்ஷன் லவர் உங்களுக்கு வந்து வயலண்ட் மூவி பிடிக்குன்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஸ்டன்ஸே ஒரு 7-8 ஸ்டன்ஸ் இருக்கு. ஸ்டன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து கொரியோகிராஃபி சூப்பரா இருக்கு. மெயினா பார்க்கணும்னா அபிராமி அண்ட் ஹீரோயினோட ஸ்டன்ஸ் வந்து இவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல யாருமே. லேடிஸ் ஹீரோயின் பண்றது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஒரு பக்கமான ஆக்ஷன் கிங் மூவி படம் பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அர்ஜுன் படம் இல்லை ஃபைட்டோட பாக்குறது நல்லா இருந்துச்சு. பிளஸ் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப வயலன்ஸ்ங்கறனால ஃபேமிலியா பார்க்க முடியும். இல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா. நான் குழந்தையோட தான் வந்திருந்தேன். ஃபேமிலியா பார்க்கலாம். பட் என்னன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபைட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 ஃபைட் தான் வருது. எல்லாருக்கும் ஆக்ஷன் ஜானர் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். சில பேர் வந்து ஜானர் பிடிக்காதவங்களுக்கு பெருசா செட் ஆகுது. பட் அவங்க எதுக்காக ஃபைட் பண்றாங்கன்றது நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸ்டண்ட்டை தாண்டி வேற ஏதாவது ஸ்டண்ட்டை தண்ணி பார்க்கும்போது ஸ்டோரி பெரிய டிஃப்ரெண்டான ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்கிரீன் பிளே வைஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய டீடைலிங் இருந்துச்சு. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மற்றபடி பாசிட்டிவ்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸஸ், ஸ்டண்ட், கொரியோகிராஃபி, மெயினாக பிஜிஎம். ரவி பஸ்ரூர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நாளாக அந்த கேஜிஎஃபோட மோட்லேயே இருந்தார். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய அந்த லோகேஷ் கனகராஜ் படத்தில் வர மாதிரி நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் அது நல்லாவே இருந்துச்சு. லாஸ்ட் படம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க உண்மையாலுமே. அண்ட் பாத்தீங்கன்னா அர்ஜுன் சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. அண்ட் அபிராமி மேடமோட ஆக்டிங் நல்லா இருக்கு. 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து என்ன நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. இது ஒரு ஃபேமிலி படமா இருக்குமா, எல்லாரும் வந்து பாக்கலான்ட்டு. நானும் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தேன். ஃபேமிலி படம் மாதிரி இல்ல. படம் ஃபுல்லா ஃபேமிலியே சேர்ந்து சண்டை போடுறாங்க. அதுதான் படமே
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கராத்தா பேஸ் பண்ணி தற்காப்பு கலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தற்காப்பு ரொம்ப முக்கியம். எல்லா பொண்ணுங்களும் வந்து கராத்தா இல்ல வாட் எவர் எது வேணாலும் கத்துக்கோங்க. ஆனா தற்காப்பு ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் அண்ட் கேமியோவா இருக்கட்டும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. இல்ல போரிங்கா இருக்க மாதிரி எதுவும் தெரியல. அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னன்னா சண்டை மட்டும்தான் இருக்கு. ப்ரூஸ்லி மாதிரி ப்ரூஸ்லி ஃபைட் மாதிரி அவன் உட்காந்து பாட்டு ஓட்டான், அவ்வளவுதான். ஸோ அதை வந்து போரிங்கா இல்லாம அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்மும் மியூசிக்கும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதனால போரிங்கா இல்ல. ஹீரோயின் எல்லாருமே ஃபைட் பண்றாங்க போல. ஹீரோயின் அப்பா பொண்ணு எல்லாரும் குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க. 4 பேர் ஃபைட் தான். ஆனா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மூவி எல்லாம் நமக்கு வந்ததே கிடையாது. பொண்ணுங்க ஃபைட் பண்ணி பாத்துருக்கோம். ஆனா குடும்பமே வந்து ஃபைட் பண்ணி ஒரு பிரச்சனைல இருந்து ஃபேஸ் பண்றாங்க அந்த தற்காப்பு கத்துக்கிட்டதுனால. அதுதான் படமே கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்க. அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஓடலாம் சொல்ல மாட்டேன். ஒன் டைம் வாட்சபிள். பட் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ மூவி. மத்த படம் சொல்லுங்க, என்னென்ன நல்லா இருந்துச்சு? எனக்கு வந்து இன்ட்ரோல் சீக்வென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஸ் அர்ஜுன் சார் பிளஸ் அபிராமி மேம் ஆக்டிங் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு புது அனுபவமா இருக்கு. இது ஆக்சுவலா டேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா எடுத்திருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் டைரக்டருக்குமே இது ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. என்ன ஒண்ணு பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ரவி பேசுற கேஜிஎஃப் மூவி மியூசிக் பண்ணவர் பண்ணிருக்காரு. பிளஸ் வந்துட்டு இதுல பிரீத்திங் வந்து அவங்களோட ஸ்டண்ட்ல எப்படி இருந்துச்சு? அவங்க ஸ்டண்ட்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பிளஸ் வந்து இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஹேஷ்டாப் சொல்லி ஆகணும் ப்ரோ. ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஃபைட் எவ்வளவு நல்லா வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபைட்ல உண்மையா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. அந்த ஆக்ஷன் டைரக்டருக்கு நல்லா அர்ஜுன் சார் அவரோட ஸ்டண்ட் எல்லாம் அவர் ஸ்டண்ட்ல எப்பவும் சொல்ல தேவையில்ல, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படத்துல எப்படி லேக் எல்லாம் இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர்? ரொம்ப ரேசியா போகுது ப்ரோ. ரொம்ப ரேசியா போகுது. நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. எல்லாத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன சொல்றீங்க? பாசிட்டிவ் வந்து எல்லாமே ஸ்டோரி ரிலேட்டடா கொண்டு போயிருக்காங்க. பிளஸ் வந்து ஆக்ஷன் நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க. நெகட்டிவ்னு எனக்கு பெருசா எதுவும் தெரியல. அர்ஜுன் நடிச்சிருக்காரு, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நிரூபிச்சிருக்காரு. படம் வந்து பாபநாச 2 அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பாபநாச பார்த்தவங்க 2வது பார்ட் பார்க்கலன்னா இந்த படத்தை பார்க்கலாம். பட் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பண்ணதுனால ஓட்டு ஆயிடுச்சு. அதுதான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. விவேக் பிரசாந்த் நல்லா வந்து சரியான ட்விஸ்டா ஒரு சீன் வராரு, செம்மையா பண்ணிருக்காங்க. அபிராமி எல்லாத்தையும் விட பிரீத்தி முகுந்தன் மாதிரி ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அதான் செம்ம போர்ஷன். உண்மையிலே 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அபிராமி உடம்பு நல்ல ஸ்லிம் ஆகி செம்மையா பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மிரட்டிருக்காங்க. மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. முழுக்க ஆக்ஷன் கிங் ஆனது இந்த படத்துல தான். ரொம்ப 20 வருஷத்துக்கு பின்னாடி படத்துல ஆக்ஷன் தவிர வேற எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷன் தான். வில்லன் சீக்வென்ஸ்ல எப்படி பண்ணீங்க? செம்மையா இருக்கு. ஜான் கோகன் நடிச்சிருக்காப்ல, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய ஃபைட் சீன் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கீழ ஹீரோயினுக்குலாம் ஃபைட் கொடுத்திருக்காங்க போல. பயங்கரமா இருந்துச்சு. அவங்க புது எக்ஸ்பீரியன்ஸ். அர்ஜுன் சார் எப்படி பண்ணிருக்காரு? பயங்கரம். இல்ல யாரு ஹீரோவா காமிக்கிறானோ அந்த உமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஹீரோயின்ஸ் காமிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட அம்மா வில்லன் சீக்வென்ஸ்ல வில்லன் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் த்ரில்லரா சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அது டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் அவர் எப்படி பண்ணிருக்காரு? எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் படம் பயங்கரமா பண்ணிருக்காங்க.